அதன உலகத்தில் அன்பு கூறுதல், மாம்சத்தின் ஆசை, கண்களினுடைய ஆசை, வாழ்க்கையினுடைய பெருமை. இந்த மூன்றும் உலகத்தில் இந்த உலகத்தில் உள்ளவைகள். அப்ப அதுதான் நாங்கள் பூமிக்கு அடுத்தவைகள். பூமிக்கு அடுத்தவைகள் குறிப்பாக யோவான் 2 எங்களுக்கு சொல்லுவேன் மாம்சத்தினுடைய விருப்பங்கள். சபைக்கு எழுதின கடிதம் 3வது அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3, 18, 19. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலட்சியே. அவர்கள் பூமி கருத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சோதனை நாங்கள் பூமிக்குரிய மனநிலை என்னுடைய தீமைகள் அல்லது பாவங்கள் என்கிறதை குறித்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அதிலே பூமிக்குரிய மனநிலை அது முதலாவது நாங்கள் சிந்தித்திருந்தோம், அது விக்கிரக ஆராதனை பாவம். இரண்டாவது நாங்கள் பார்த்திருந்தோம், அது விபசார பாவம். இன்றைக்கு நாங்கள் மூன்றாவது பாவம், பூமிக்குரிய மனநிலை அல்லது மண்ணுலக மனநிலை தேவனுக்கு எதிரான பகை. மண்ணுலக மனநிலை தேவனுக்கு எதிரான பகை. Earthly mindedness is enmity against God. Earthly mindedness is enmity against God. மண்ணுலக மனநிலை கடவுளுக்கு எதிரான எதிர்ப்பு அல்லது கடவுளுக்கு எதிரான பகை. சென்ற முறை நாங்கள் அந்த கோட்டேஷனை நாங்கள் கவனிச்சினாங்க. யாக்கோபினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு 4:4. விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆயால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். ஆயால இந்த அடிப்படை வசனம் நாங்கள் என்மிட்டி பகையும் பகைஞனும் எனிமி. அயால அந்த வினச்சொல்லும் அதனுடைய பேர் சொல்லை நாங்கள் இந்த வசனத்தில் கவனிக்கிறோம். வினச்சொல் பகை, பெயர் சொல் பகைஞன் அல்லது ஒத்தது சொல் எதிர்ப்பு, எதிரி. கடவுளுக்கு எதிரி, கடவுளுக்கு எதிர்ப்பு செய்யுதல், கடவுளுக்கு பகைஞன், கடவுளுக்கு எதிரான பகை. அயல இந்த சொல்லாடல்ல இருந்து நாங்கள் தெளிவாக பார்க்கிற விஷயம், உலக சிநேகமும் அதாவது பூமிக்கு அடுத்தவரை சிந்திக்கிறதும் அல்லது மண்ணுலக மனநிலை என்பது நேர் எதிராக கடவுளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறத
வேதமங்களுக்கு காட்ட தொடங்கும். இதை எங்களுக்கு அப்போஸ்தலனாகிய யோவானும் அவர் தன்னுடைய நிருபத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார். அதை நாங்கள் சொன்ன முறை அந்த கோட்டேஷனை கவனிச்சு நாங்கள் 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அன்புக்கு ஒத்தெடுத்து சொல்லு, எதிர்கருத்து சொல்லு பகை. ஐயால பிதாவினுடைய அன்பு இல்லை என்றா அதனுடைய அர்த்தம் பிதாவினுடைய பகை அங்க அவனுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. அப்ப அந்த உலகத்தில் அன்பு கூறுதல் என்றத அடுத்த வசனத்தில் 16வது வசனத்தில் ஆண்டவர் எங்களுக்கு விளங்கப்படுத்துறார். அதன உலகத்தில் அன்பு கூறுதல் மாம்சத்தின் ஆசை, கண்களினுடைய ஆசை, வாழ்க்கையினுடைய பெருமை. இந்த மூன்றும் உலகத்தில் இந்த உலகத்தில் உள்ளவைகள். அப்ப அதுதான் நாங்கள் பூமிக்கு அடுத்தவைகள். பூமிக்கு அடுத்தவைகள் குறிப்பாக யோவான் 2 எங்களுக்கு சொல்லுவேன் மாம்சத்தினுடைய விருப்பங்கள், கண்களினுடைய விருப்பங்கள், இந்த உலக வாழ்க்கையினுடைய பெருமத்தனங்கள். அவை பிதாவால உண்டாகிறது இல்லை, அவைகள் உலகத்தினால் உண்டாகிறவைகள். உலகம், உலகத்தினால், உலகத்தில் உள்ளவைகள் என்கிற இந்த சொல்லாடல் நாங்கள் சிந்தித்து வருகிற மண் உலக மனநிலையினுடைய ஒத்துகரித்து சொல்லுங்கள். ஐயா, மண்ணுலக மனநிலை என்றால் என்ன? நாங்கள் ஏற்கனவே 8 விஷயங்கள் பட்டியலிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த 8 விடயங்களை கொண்டிருக்கிற ஆட்கள் ஒன்று கொண்டிருந்தாலும் அது மண்ணுலக மனநிலை. அப்ப அந்த மண்ணுலக மனநிலை எங்களுடைய கண்களால, எங்களுடைய மாம்சத்தால, அது எங்களுடைய மூளை, அதனிடம் எங்களுடைய சரீர அவயவங்களால, அடுத்தது எங்களுடைய வாழ்க்கையினுடைய பெருமைகளால, அல்லது இந்த உலகத்தினுடைய வாழ்ற வாழ்க்கையில் இருக்கிற பெருமிதத்தால அது எங்களுக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கு. அதனால இந்த பின்னணியை பற்றி நாங்கள் விளங்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு இந்த அடிப்படை வசனத்தை எங்களுக்கு எழுதியக்கல. அந்த பிலிப்பியர் 3:18-19 அவர் எழுதியக்கல. குறிப்பாக இந்த பாவத்தை தான் அவர் அடிப்படையாக கொண்டிருக்கிறார். என்ன? அவர்கள் கடவுளுக்கு எதிரான பகைக்குரிய விஷயங்களை கொண்டிருக்கிறார். யாரு? அந்த பிலிப்பிய சபையில போதிக்கிறதுக்கு உள்நுழைஞ்சியாக்கள். அவர்கள் விக்கிரகாராதன பாவத்தையோ விபசார பாவத்தையோ அடிப்படையில் காட்ட கொண்டிருக்கையில் இந்த கான்டெக்ஸ்ட் அவர்கள் கடவுளுக்கு எதிரான பகைய பாவத்தை கொண்டிருக்கிறார். அதான் இந்த விஷயம். மாம்சத்தினுடைய ஆசைகளை கொண்டிருக்கிறார். அவர்கள் இந்த அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய பெருமத்தனங்களை கொண்டிருக்கிறார். அதான் பிலிப்பிய சபையில பிரசங்கத்துக்காக வந்திருந்த அந்த மனுஷர்களை குறிச்ச எச்சரிப்பு கொடுக்கப்பட தொடங்கிச்சு. அதை நாங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் 3ஆம் நாங்கள் 6ஆம் வசனம் வரைக்கும் அதைத்தான் பார்க்கிறோம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்கள். அப்ப பாஸ்டர் மேர் அல்லது இரவாத்த பணியில ஈடுபட்டு இருக்கிற யாக்களுக்கு எதிராக இது கதப்பட்டு கொண்டு இருக்குது. ஏனாவது இவர்களுக்கு சொல்ல வருகிற பிலிப்பிய சபையில் அப்படிப்பட்ட போதகர் மேர் அவர்கள் பிரசங்கத்துக்காக புல்பிட்டில் எடுத்து இருக்கிறார். அந்த சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாரு, அதாவது விருத்த சேதனம் செய்கிறது. எங்களுடைய ஆண் உறுப்பினுடைய முன் நுனித்தோல வெட்டுறார். அயல அந்த நுனித்தோல் வெட்டுற அந்த செயல்பாட பவுல் அப்போஸ்தலன் இப்ப மாம்சத்தினுடைய செயல்பாடு என்றும் அது
ஜீவனத்தினுடைய பெருமையாகவும் அது இருக்குது என்பதையும் அவர் சொல்ல வலிக்கிடுறார். அவர்களுடைய வாழ்க்கையின் பெருமையாக அது மாறி போச்சு. அது மாம்சத்தினுள்ள அவர்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஏதுவாக அந்த செயல்பாடு அவர்களை கொண்டு போய் கடைசியில அத பிரசங்கங்கள்லையும் மக்களை மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு அது ஆக்கி கொண்டு இருக்குது. எது? அந்த சுன்னத்து செய்கிற செயல்பாடு. அல்லது அவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கான வழிமுறையாக அவர்கள் இந்த விருத்த சேதனத்தை மையமாக கொண்ட போதனைகள், பிரசங்கங்கள். அவர்களுடைய ஜீவனத்தின் பெருமை என்ன? ஜீவனத்தின் பெருமை விருத்த சேதனம் அடைஞ்சியாக்க. அவருடைய வாழ்க்கையினுடைய பெருமை என்ன? இஸ்ரவேல் வம்சத்தார் நாங்கள். அவருடைய வாழ்க்கையின் பெருமை என்ன? நாங்கள் எபிரேயரில் பிறந்த எபிரேயர். அவருடைய பெருமை என்ன? நாங்கள் சடங்கு பிரமாணங்களின்படி நாங்கள் பரிசெய்ய. இதான் அந்த ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது. அதன் அந்த கண்ணால பார்க்கல மற்றையாக்களுக்கு முன்னால அல்ல மற்றையாக்களை அவர்கள் தங்களை பெருமைப்படுத்தக்கூடிய விடயங்களா இருந்த விஷயங்கள், சூழந்த புரசாதிகளை விட தாங்கள் என்ன விஷயத்துல பெருமைப்படலாம் என்றதுக்கான அடிப்படைகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த பூமிக்குரிய விடயங்கள் அல்லது பரலோக சத்தியங்களை பூமிக்குரிய விதத்துல யோசிச்சு அத பூமிக்குரிய விதத்துல அத இன்டர்பிரேட் பண்ணின நடைமுறைகள். இஸ்ரவேலர் என்ற அர்த்தம் என்ன? இஸ்ரவேலர் என்ற அர்த்தம் என்ன? தேவனோடு போராடி மேற்கொண்டவர்கள். அதானே ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பேர் வச்சவர். திரியக கடவுள்ல வெளிப்பட்ட கிறிஸ்துவுக்கு இரண்டாவது நபரோட அங்க ஜாக்கோபு அந்த ராத்திரி தனிச்சிருந்து போராடி அவன் தான் திரும்பி தன் கானான் தேசத்துக்கு வரைக்கல தன்னை காக்கணும், தன் சகோதரன் ஏசாட்டிலிருந்து தன்னை பாதுகாக்கணும் என்று ஜாப்போக்கு என்ற அந்த ஆழ கடற்கிறதுக்கு எல்லாரையும் போட்டு அவன் தனிச்சிருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோட ஜெபத்துல போராடினான். அந்த போராட்டத்துல கிறிஸ்து அங்க அவனோட கதைச்சு, சரி டைம் ஆகலப்பா விடியப்புறமாவது என்ன விட்டுடு, நீ போராட்டம் சரி காணும், நான் என்ன ஆசீர்வதிச்சொல்லிய விட மாட்டேன் என்று கதைச்ச அந்த சந்தர்ப்பத்துல கடைசியில இனிமேல் உண்ட பேர் ஜாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவதாக, இஸ்ராயேல் என்று அழைக்கப்படுவதாக தான் சரியான சொல்லு. இஸ்ரவேல் இஸ்ரவேல் என்றது அது சரியான சொல்லு இல்ல. அது மரன் என்று கூப்பிடுற மாதிரி. இஸ்ராயேல் இஸ்ராயேல் ஏலினுடைய மக்கள். ஏல் எல் எல் ரோஹி எல் எலியோன் ஏலினுடைய மக்கள். இஸ்ராயேல் 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 ஏலின் மக்கள். ஏலை வென்றவர்கள் அல்லது ஏலையோடு போரிட்டவர்கள். அது நல்ல போராட்டம். ஆகையில அந்த போராட்டம் தான் எங்களுக்கு எபேசியர்ல இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள கடைசி 2 வசனம் அந்த போராட்டம் தான். எப்படி நாங்கள் போராட வேணும் நாம படிக்க இருக்கிறோம். அது அடுத்த வருஷம் அதுகள் வேற. ஆகையில அந்த சூழலாம் இஸ்ராயேல் என்ற பெயர் குடுபட்டது. அவர் இஸ்ராயேல் என்ற அந்த சூழல் கர்த்தருடைய மக்களாக கடவுளுக்குரிய அந்த விருப்பங்களை செய்யறதுக்கான செயல்பாட்டுல கடவுள் கொடுத்தது. ஆனா கடைசியில கடவுளையும் அவர் விரும்புற அவற்ற மனசு அவருடைய சிந்தை மகிழ்ந்து கொடுத்த விடயங்களை மாம்சத்துக்குரிய பூமிக்குரிய மனநிலையோடு அதை விளங்கி பூமிக்குரிய மக்களோட தங்களை ஒப்பிட்டு கடைசியில மெய்யான அந்த பேருடைய அர்த்தத்துக்கே ஒரு விவஸ்தை இல்லாமல் ஆக்கிற ஒரு செயல்பாடு இங்க பிலிப்பிய சபையில, அதுவும் குறிப்பாக கிறிஸ்துவனுடைய காலத்துல அது நடக்க வலிக்கிற விஷயம். செய்யப்பட்ட அந்த பூமிக்குரியவைகளை மனநிலையோட வாழ்ந்த செயல். நாங்கள் இஸ்ராயேலர், நாங்கள் இஸ்ரேலியர், நாங்கள் விருத்த சேதனமுடைய மக்கள். தாவீது நான் விருத்த சேதனம் உடையவன் என்று சொல்லேக்கல இஸ்ராயேலின் தேவனாகிய கடவுளுடைய உடன்படிக்கையின் மக்களாக
இருக்கிற எங்களுக்கும் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனுக்கும் என்ன வித்தியாசம் காட்டப்படணும்? அது சேனைகளின் கெத்தரங்களோட இருக்கிறார் என்றது. அதனால அவன் இந்த கான்டெக்ட்ல அந்த விருத்த சேதனத்தை பயன்படுத்துறான். இந்த கடவுள் தங்களோட இல்ல, கடவுள் எப்பயோ விட்டுட்டு போயிட்டார், அல்லது கடவுள் மாம்சத்துல அவர்கள் மத்தியில கூடாரம் அடிச்சு நடந்து கொண்டிருக்கிறார். ஆனா அவரை நிராகரிச்சு கொண்டு, ஆனா தாங்கள் இன்னும் கடவுளுடைய மக்கள் என்று அந்த விருத்த சேதனத்தை பயன்படுத்திய அவர்கள் அடிப்படையில மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வலிக்கிடம், நுனி தோலில நம்பிக்கை வைக்க வலிக்கிட்டு. அந்த நுனி தோலினுடைய அர்த்தம் என்ன? இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்பட்ட ஆக்கள், இருதயம் கடவுளுக்கோட ஒத்து வந்த ஆக்கள், இருதயம் முழுக்க முழுக்க கடவுளினுடைய சிந்தைக்கு என்ன மகிழ்ச்சியோ அதை செய்யறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கிற ஆக்கள் என்றதை காட்டின அந்த பரலோக மெனனில கடைசியில முழு மாம்சத்துக்குரியதாக ஆக்களுக்கு முன்னால பெருமைப்படத்தக்கதாக ஜீவனத்தின் பெருமையாக அது மாற வெளிக்கிட்டு போச்சு. அதுதான் பிலிப்பிய சபை எதிர்கொண்ட பெரிய பிரச்சனை. அங்க அவர்கள் கிறிஸ்துவனுடைய அந்த பிரசங்கத்தை அல்லது கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கத்தை முழு மாம்சத்துக்கு ஏதுவாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவால வருகிற நீதியும் அந்த நீதியால எங்களுக்கு கொடுக்கப்படுகிற விசுவாசமும் அந்த நீதியால அவரால் செய்யப்பட்ட செயலால எங்களுக்கு மேல ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியினுடைய செயல்களையும் அவர்கள் நிராகரித்து முழு மாம்சத்தில நம்பிக்கை வைக்கவும், மாம்சத்தினுடைய அந்த ஜீவனத்தின் பெருமையில நம்பிக்கை வச்சுக்கொண்டு தாங்கள் கடவுளுடைய மக்கள் என்று சொல்லுவதற்கு ஏதுவாக அந்த பிரசங்கங்கள் மாறி போச்சு. அப்படிப்பட்ட அந்த செயல்தான் இப்ப பவுல் அப்போஸ்தலனூடாக அது பல இடங்கள்ல சொல்லப்படுது. அல்லது ரோமர் புத்தகத்தில் குறிப்பா நமக்கு தெரியும், நாம வாசம் பண்ணும் பாவம் படிக்கைகளை அடிப்படையாக கொண்டிருந்த அந்த வசனம் ரோமர் 8:7, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அந்த மாம்ச சிந்தை என்ற அந்த கான்டெக்ட்ல அவர் கதை கேட்கல. ஆபிரகாம் விருத்த சேதனத்தால நீதிமானாக்கப்படவில்லை. அவன் ஏற்கனவே விசுவாசத்தால நீதிமானாக்கப்பட்டு அவன் பிற்பாடு அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளமாக விருத்த சேதனத்துக்கு பெற்றுக்கொண்டான். எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு. அயல விருத்த சேதனம் வந்தா பிறகு இல்ல விசுவாசம் வந்தது. விசுவாசம் வந்தா பிறகுதான் அடையாளமா விருத்த சேதனம் வந்தது. அயல இந்த பின்னணியில தான் அவர் அந்த மாம்சத்தில கொண்டிருக்கிற நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர் அதை கதை கேட்கல. தான் ரோமர் புத்தகத்திலையும் தேவனுக்கு விரோதமான பகையண்டா என்னன்னு தெரியுமோ, அது மாம்சப்படி யோசிக்கிறது. அதாவது அடிப்படையில பூமிக்குரிய மனநிலையோட வாழறது, பூமிக்குரிய அடுத்தவைகளை சிந்திச்சு கொண்டிருக்கிறது. அப்படி சிந்திக்கல ஆசைப்படுறதும் அது பாவம் என்று நமக்கு விளங்குறது இல்லை. அல்லது அதுக்கு பல விடயங்களை நாம போட்டு ஆசை என்று நாம் கதைக்கிறது நமக்கு தெரியும். நாங்கள் ஒரு நாளும் தேவன் வச்ச சட்டங்களுக்குள்ள நின்று அவர் எங்களுக்கு அனுமதிச்சிருக்கிற அளவுக்கு ஆசைப்படுறது ஒரு நாளும் பாவம் இல்லை. அதுல ஆசைப்படுறது பாவம் என்று நான் கதை கேட்க, தேவன் வச்ச எல்லையை தாண்டு அந்த ஆசைக்கான எல்லையை தாண்டுறவன் பாவம். அப்ப அதுல முதன்மையாக கடவுளில இருக்கிற ஆசை தான் அந்த எல்லை. அதை மிஞ்சி நாம மனுஷர்ல ஆசை வச்சோம்டா ஆண்ட சொல்றார் அது எனக்கு எதிரான பாவம், எனக்கு எதிரான பகை. என்ன பகைக்கிறாய் நீ, என்ன பகைக்கிறாய் நீ எனக்கு எதிரியா மாறுற. என்ன விட உண்ட ஆசை உண்ட பாசம் தாண்டி போச்சு. அதுதான் அந்த இல்லை அளவு. கிறிஸ்துவுக்கு நேசிச்சு கொண்டு அவர் சொல்லுற வழிமுறைகளில நாங்கள் மனுஷர் மேல இல்லாமல் எங்களுக்கு மேல ஆசை வைக்க வலிக்கிட்டார். ஆனது நீ உன்னை நேசிக்கிற என்ன விட அதிகமா, நீ மத்தியாக்கள்ல நேசம் அளவா நிக்கிற, ஆனா உன்னை நீ என்ன விட அதிகமா நேசிக்கிற. அதுவும் எல்லை தாண்டி போச்சு.
அதுல இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளேங்களும் ஒட்டுமொத்தமா மண்ணுலக மனநிலையில அந்த ஆசை அல்லது அந்த பாசம் கர்த்தர் சொன்ன அந்த லிமிட்டுக்குள்ள நிக்கவர். நாங்கள் எங்களுடைய மனசில நாங்கள் ஆசைப்படுறது அது கர்த்தர் சொல்லி இருக்கிற இல்லை. ஆனா இதே நேரம் நாங்கள் அயலானுடைய மனசுக்கு மேல ஆசைப்படுறது அது எல்லாம் தாண்டி போச்சு. கர்த்தருடைய சட்டத்தால அது எந்த நீதிய பரிசுத்தமான சட்டத்துக்கு மிஞ்சி போய் ஆசைப்பட்டு அயல அது எனக்கு எதிரான பகை. நாம ஸ்கூல் படிக்கிற வயசுல அல்லது நாங்கள் வேலை ஒன்றுக்கு போகும் வரைக்கும், வேலையில நாங்கள் செட்டில் ஆகும் வரைக்கும் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய யோசனை எல்லாம் எதுவா இருக்க வேணும்? படிப்பா இருக்கணும். அந்த படிப்பு விட நாம வேறதுகள் ஆசைப்பட வலிக்கிட்டா, அந்த படிப்பையோட சேர்த்து நாம வேறதுலையும் ஆசைப்பட வலிக்கிட்டா அது இல்லைங்கிற நோக்கம். உதாரணத்துக்கு படிக்கிற அந்த வயசுல நாங்க இன்னும் ஒரு பெண் பிள்ளை மேல ஒரு ஆசை வருகிறண்டா, அது ஆண்டவற்ற சட்டத்துக்கு மிஞ்சி போச்சு. எல்லைக்கு உங்க எல்லை என்ன? நம்ம படிக்கிற வயசுல நம்ம எல்லை என்ன? படிக்கிற மட்டும்தான். அதுல டியூஷனுக்கு வர கேர்ள் அல்லது நாம காண்ற வேற பெண் பிள்ளை அல்லது சேர்ச்சுக்கு வேற பெண் பிள்ளை மேல எங்களுக்கு ஒரு ஆசை வருகிறண்டா, அது என்ன போகுது? எல்லை மீறிச்சு. நாங்கள் யாருக்கு எதிரிகளா மாறுறோம்? கடவுளுக்கு எதிரியா மாறுறோம். அதுக்கு அந்த மனதுக்கு என்ன பேர்? மண்ணுலக மனநிலை. அதுல மண்ணுலக மனநிலை மாம்சத்தின் கண்களின் ஆசையில கொள்ளுறது. அதாவது நாம ஒரு கேர்ளை பார்க்க எங்களுக்கு ஆசை வருது. அது பைபிள் சொல்லுது இப்ப இந்த வயசுல அப்படி நாம ஆசைப்பட இயலாது. ஏன்னா எங்களுக்கு இந்த வயசு என்னத்துக்கு பொருத்தம்? படிக்கிறதுக்கு. எப்ப நாம ஆசைப்படலாம்? வேலைக்கு போனா பிறகு வேலையில நாம கடவுளங்களை அவர் நிலைவரப்படுத்தினா பிறகு, எஸ்டாப்ளிஷ் பண்ணினா பிறகு, என்ன நம்முடைய வேலை காட்டுற ஓர்டர் என்ன? படிப்பு, வேலை, வீடு கட்டு, பிறகு கல்யாணம். அதுல அந்த படிப்பும் வேலைக்கும் வரும் வரைக்கும் நாங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் கண்களினுடைய ஆசைக்கு நாமல் போகிறார். எங்களுடைய மாம்சத்தினுடைய ஆசைக்கு இடம் கொடுக்கிறார். அது மண்ணுலக மனநிலை. அது கர்த்தருக்கு எதிரான பகை. ஏன் கர்த்தருக்கு எதிரான பகை? கிறிஸ்து நாம நேசிக்கல. ஏன்னா கிறிஸ்துவ இதான் இந்த வசனம், இந்த வயசுல உனக்கு அது எல்லாம் ஆசை வரையலாது. அப்படி ஏதாவது உனக்குள்ள எழும்புது, ஏதாவது உனக்கு ஹோமோன்ஸ் சுரக்க வலிக்கிறது, நான் செய்கிற நல்ல விஷயம். அது ஹோமோன்ஸ் நமக்கு 13-14 வயசுல சுரக்க வலிக்கிற அந்த அது எங்களை ஒரு புருஷராக ஆயத்தப்படுத்துகிற வயசு. நாம புருஷராக ஆயத்தப்படுத்துறதுக்கு நாம கவலை வலிக்கிடைக்குள்ள ஊட வலிக்கிடைக்குள்ள நாம கூட நம்ம புருஷன் ஆயிட்டோம் அல்ல. நாம எழும்பி சோங்கா நடக்க வலிக்கிறதுக்கு நமக்கு அங்கால ஒரு 5-6 வருஷம் தேவைப்படுது. அதான் நமக்கு சொல்ற மாதிரி 20 வயசு தாண்ட வேணும். அதுக்கப்புறம் நாம வேலைக்கான விஷயங்களை தொடங்குறோம், யூனிவர்சிட்டிக்கு போறோம். அப்ப அதுக்கு பிறகு நாம படிச்சு முடிச்சா அப்புறம் எங்களுக்கு அதுக்குரிய அந்த வேலை வந்தா பிறகுதான் ஆண்டு. அப்ப எங்களுக்கு என்ன? அதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ் தான் நாம யோசிப்போம். எங்களுக்கு அதுக்கு பிறகு ஒரு சமநிலை இருக்கு. இல்லாட்டி நாம என்ன பிள்ளை முதல் பிறந்த உடனே பிள்ளைக்கு கால் இருக்கின்றபடியால நடக்கலுமோ இல்ல. எங்களுக்கு 13-12 வயசு தாண்டின உடனே எங்களுக்கு என்ன ஹோமோன்ஸ் சுரக்குதுன்றபடியால நாம புருஷராய்க்க ஆசைப்படையலுமோ? இல்ல. எங்களுக்கு இப்பதான் எங்களுக்கு அந்த ஹோமோன்ஸ் அந்த கால்கள் மாதிரி அல்லது எங்களுக்கான இனி அது பலனடையணும், அது சரியான உறுதி அடையணும். அப்ப அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நாம விளங்கி அப்ப பிள்ளை அது ஒரு வயசுல நடக்க வலிக்கிறது. அதுக்கு பிறகு நடக்க வலிக்கிறவங்க உடனே அவர் ஓட இயலாது. அவருக்கு பிறகு ஒரு 2 வயசு 3 வயசு பிறகு 4 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்கா போற. அப்ப ஏமென்ற ப்ராசஸ் 12, 13, 14 வயசுக்குள்ள நாம 20 வயசு 21 வயசு வரையும் ஆசைப்படையலாது. இவர்ல அது 10ஆம் கற்பனைக்கு எதிரான பாவம்.
10ஆம் கற்பனைக்கு எதிரானவா என்ன? நீ உன் அயலானுடைய சொந்தமாயிருக்கிற எதையும் என்ன 10ஆம் கற்பனை என்ன சொல்லுது? இச்சியா இருப்பாயாக, அவனுடைய மனுஷியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அப்ப பிறந்த கழுத, பிறந்த டாக், பிறந்த எல்லாம் அவன் மகளையும் தான் இச்சிக்க கூடாது. என்ன அங்க வளர்க்கப்படுற நாயில இருந்து எல்லாத்தையும் மிச்சிக்க வேண்டாம். அப்புறம் அவற்ற மகள்ல அவற்ற கேர்ள் எங்களுக்கு ஒரு ஆசை வர்றது. அது மண்ணுலக மேனேஜ் earthly mindedness. அது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல கெப்பாசிட்டி. இப்ப எங்களுக்கு வாசம் பண்ற பாவம் எங்களை பிழையாக வணக்க யோசிக்குது. கர்த்தர் இஸ்ராயேலருக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையின் அந்த சின்னம் அது இப்ப பிழையான விதத்துல கிறிஸ்துவ நிராகரித்து பிரசங்கிக்கப்படுற அளவுக்கு போச்சு. கிறிஸ்து வச்ச வழி நீதிமானாகி விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுறது. ஆனா இவர்கள் ரட்சிக்கப்படணுமா? நீ சுன்னத்து செய்தா சரி. அப்ப கிறிஸ்து இவ்வளவு பாடுபட்டது, கிறிஸ்து இவ்வளவு பிரசங்கிச்சது, கடவுள் இறங்கி அவர்களுக்குள்ள நடந்தது, இப்ப எல்லாமே நிராகரிக்கப்படுற அளவுக்கு போச்சு. அதான் பிலிப்பிய சபையில இருக்க பிறகு கிறிஸ்து ஆவிக்குரிய விதமாக பிரசங்கிக்கப்பட இல்லை. கிறிஸ்து மாம்சத்தின்படி பிரசங்கிக்கப்பட்ட அவர்களுடைய அந்த ஊழியர்களுடைய வேலையாட்களுடைய பிரசங்கம் விசுவாசத்தினால் நீதிமானாகிறது இல்ல, விருத்த சேதத்தினால நீதிமானாகிறது. அவர்களுடைய பிரசங்கம் கிறிஸ்துவ நேசிக்கிறதால அழியாத அந்த அன்பை அவர்களை காட்டி அவர்களுடைய அன்பை பரிசுத்தாவியில ஊத்தப்பட்டு நாங்கள் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்றதுக்கு நன்றியோடு அதை செய்கிறது இல்ல நோக்கம். அவர்களுடைய நோக்கம் கிறிஸ்துவ ஒரு பக்கம் வச்சு போட்டு அவர் சொன்ன சடங்குகளால நாங்கள் பரலோகம் அடைஞ்சிடலாம் என்று யோசிச்ச முறை. கிறிஸ்துவ நாங்கள் நேசிக்கிறத விட நாங்கள் இஸ்ரேலராக இருந்தா சரி என்றதை நேசிச்ச விஷயம். நாங்கள் இன ரீதியான அந்த பெருமையை கொண்டிருந்த விடயம். இப்பையும் நாம தமிழர் என்ற பெருமை எங்களுக்கு கொள்ளுறோம் என்றா பேசிக்கா அது மண்ணுலக மனநிலை. எபிரேயரை விட ஒரு பக்கம். இப்ப நம்ம மண்ணுலக மனநிலை, நாங்கள் தமிழர், நாங்கள் எப்படி, நாங்கள் யாரு தெரியுமா என்றா மண்ணுலக மனநிலை. பைபிள் எங்களுக்கு சொல்ல இல்லை எங்களுடைய இனத்தை வச்சு எங்களை ஜீவனத்தினுடைய பெருமையை தேட சொல்லி. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றதுல மட்டும்தான் எங்கள் பெருமை இருக்குது. இன பெருமை, இன புகழ்ச்சி, இனத்தால வருகிற அந்த திமிர் அல்லது இனத்தால வர ஒரு மகிமை மேன்மை பைபிள் சொல்லுது. அது மாம்சத்தின் மேல நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை, மாம்சத்தில் நாங்கள் வச்சிருக்கிற பெருமை. அல்லது நாங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தினால எங்களுக்கு ஒரு பெருமை. உண்மையில அது பள்ளிக்கூடத்தால ஒரு பெருமை எங்களுக்கு இல்ல. ஆஃப்கோர்ஸ் எங்களுக்கு இப்ப இருக்கிற எந்த பள்ளிக்கூடத்தாலையும் ஒரு பெருமை இல்லை. நான் ஜோனியன்ஸ், நீ ஜோனியனா இருந்தபடியால கிறிஸ்துவுக்கு என்ன நன்மை அதால? அல்லது கிறிஸ்துவில நேசம் வைக்கிறதுக்கு உனக்கு அந்த பள்ளிக்கூடத்தால என்ன நன்மை? ஒன்று நடக்க இல்லை. நான் பெட்ரீஷியன், என்ன பெருமை அது? என்ன ஜீவனத்தின் பெருமை அது? அதால கிறிஸ்து அதால பெருமைப்படுறார். கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு அதால உனக்கு கொடுக்கப்பட்டதா? இல்லை. அப்ப பிறகு அதால ஒரு பெருமை. அப்ப பேசிக்கா மண்ணுலக மனநிலையில இருக்கிற யாக்கெல்லாம் இந்த மண்ணுலக விடயங்களால ஒரு பெருமை தேடிக்கொண்டு திரிகிற யாக்கள். We are Johnnians, we are patrician. படிச்ச பள்ளிக்கூடங்களை அல்லது தாங்கள் we are Tamils, நாங்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய அந்த ஆட்சியிலிருந்து நாங்கள் எவ்வளவு நாங்கள் பெற்றும் புலவர்கள் வாழ்ந்த அந்த இனம். அதனால கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவ ரட்சிப்புக்கு அது என்ன பங்கு சேர்த்தால் அது கிறிஸ்துவ புகழுதோ. அதால ஒரு புகழ்ச்சியும் இல்லை. அதால நாம அதை சொல்லிக் கொள்றதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எபிரேயரில் பிறந்த எபிரேயன் என்று சொல்றதிலேயே பவுலப்போஸ்தலர் அது மாம்சத்தின்படி சிந்திக்கிறார்கள்.
அயல இனப்பெருமை, பள்ளிக்கூட பெருமை, எங்களோட குடும்ப பெருமை, இதுகளெல்லாம் அடிப்படையில் கடவுளுக்கு எதிரான பகை. enmity against God, enmity against God. அதால ஒரு பெருமையை தேடுறோம். கிறிஸ்துவால பெருமையை தேடையில, கிறிஸ்துவனுடைய சபையால பெருமையை தேடையில, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தால நாம பெருமையை தேடையில, கிறிஸ்துவனுடைய மக்களுடைய இனத்தில் இருக்கிறோம் என்றதில் ஒரு பெருமை தேடையில. அதெல்லாம் கிறிஸ்துவனுடைய மக்களுடைய இனம். நாங்கள் பேதுரு சொல்ற மாதிரி 1 பேதுரு 2:9 அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிஞ்சு கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரியமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்தமான சனமாயும் பரிசுத்த, அதான் அந்த இனம். பரிசுத்த இனத்தினுள்ள நாங்கள் தொடர்ச்சியா வாரையாக்கள் என்றதெல்லாம் பெருமைப்பட வேண்டும். அது தான் கடவுளுடைய சிந்தைக்கு ஏற்ற பெருமை. நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த பூமியில நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கடவுள் என்கிற கடவுள் என்றெல்லாம் எங்களுக்கு பெருமை. அவர் குற்றவாளிய குற்றவற்றவனாக விடமாட்டார். அவர் நிச்சயமா தண்டை பிள்ளையில கை வச்சவர் அவர் பழி தீர்த்தார் என்றது எங்களுக்கு பெருமை. அவர் மிகுந்த இரக்கமும் மனவுருக்கமும் இருக்கிற கடவுள். அவர் வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாம அவரை நிராகரிச்சிருக்கிற எவனாவது அவருடைய வசனத்தை கேட்டு அப்படி என்ற கடவுளை நாங்கள் ரெடி உம்மட்டு சொல்ற வர்ற எவரையும் அவர் தள்ளி விடுற கடவுள் இல்லை. அதுல எங்களுக்கு பெருமை. அதுல நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம், ஐ எம் எ கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்றதுல பெருமை. நான் பரிசுத்த சாதி சந்ததியினுடைய அந்த அடிச்சோடுகள்ல வந்து கொண்டிருக்கிற ஆள் என்றதுல பெருமை. எங்களுடைய முற்பிதாக்கள் அவர்கள் சீர்திருத்த இறையியல்வாதிகள் என்றதுல பெருமை. நாங்கள் கடவுளுக்கும் மனுஷருக்கும் ரட்சிப்ப பங்கு போட்ட அந்த போலி இனத்தை வர இல்லை, அதாவது ஆமீனிசத்துல வர இல்லை என்றதுல எங்களுக்கு ஒரு பெருமை. அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். முழுக்க முழுக்க எங்களோட ரட்சிப்பு கிருபையால வருகிறதுல பெருமை. அதுதான் கிறிஸ்துவ ஆவிக்குரிய விதமாக சபைக்கு மக்களுக்கு முன்னாக கொண்டு போறோம். அதத்தான் இந்த 3ஆம் அதிகாரத்தில் அவர் போதிக்கிறார். அதே நேரம் அவர் இன்னும் அதிகமான விஷயங்கள் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்துறதுதான் எங்களுக்கு பெருமை. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையே நாங்கள் இன்னும் இந்த மண்ணுலகத்தில் அனுபவிக்கிறது எங்களுக்கு பெருமை. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகிறதுக்கு எங்களுக்கு பெருமை. அதுல எது எங்களோட ஜீவனத்தின் பெருமை? கிறிஸ்துவ எங்களோட பெருமை. கிறிஸ்து தான் எங்களோட ஜீவியத்தின் பெருமை. கிறிஸ்தவனா இருக்கிறவன் எங்களோட ஜீவியத்தின் பெருமை. கிறிஸ்தவ சந்ததியில என்று நாங்கள் சொல்றது பேர் கிறிஸ்தவர், மரபு கிறிஸ்தவர் சொல்லு. வேதபூர்வமான இந்த ஒரே விசுவாசத்தை கொண்டிருந்த அந்த ஆடுகளினுடைய காலடி தளங்கள்ல நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றதான் பெருமை எங்களுக்கு. அந்த பெற்றறிக்கம் எங்களுக்கு அவசியம். ஏன்னா அதோட வேதத்தை நாங்கள் பெருமையாக வைக்கலாம். அதான் ஒரே பெருமை இந்த பூமியில. ஏன்னா நாங்கள் பரலோகவாசிகள், பரலோகத்தினுடைய பெருமையும் பரலோகத்தை இந்த பூமியில நாங்கள் தரித்திருக்கிறோம் என்ற பெருமை எங்களுக்கு பெருமை. ஐவட்டு போட்டு பள்ளிக்கூடத்தால பெருமை, குடும்பத்தால பெருமை, படிப்பால பெருமை, இதெல்லாம் இந்த மண்ணுலகத்தினுடைய அழிஞ்சு போற விஷயங்கள். மண்ணுலகத்தில் அழியாம போற விஷயம் தான் எங்களுக்கு பெருமை. அயல சரியான கவனம் வராமல் இருக்க வேணும். இந்த பாவத்துக்கு எதிராக, இந்த பாவத்துக்கு எதிராக அயல குறிப்பாக நீங்கள் இந்த பாவத்தை பற்றி நாம பார்க்கல. எங்களுக்கு மண்ணுலகத்தில் நாம உலகத்து மனுஷர்களால பெருமையாக நினைக்கப்படுகிற விடயங்களை கொண்டிருக்கிறதால நாங்கள் அதுல திருப்திப்படுறது கடவுளுக்கு எதிரான பகை. மண்ணுலக மனுஷர்கள் பெருமையா நினைக்கிற விஷயங்களை நாங்களும் கொண்டிருக்கிறோம் என்றதுல திருப்திப்படுறது கடவுளுக்கு எதிரான பகை. மண்ணுலக மனிதர்கள்
பெருமையாக நினைக்கிற விடயங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்கிறதுல திருப்திப்படுகிறது கடவுளுக்கு எதிரான பகை. மண்ணுலக மனுஷர்கள் அல்லது பூமிக்குரிய ஜென்ம சுபாவமான மனுஷர்கள் ஆவிக்குரிய ஏதாவது நன்மைகள்ல சந்தோஷப்படுவினமோ அத அவர்கள் கொண்டிருக்கிறதுல பெருமைப்படுவினமோ பைபிள் என்ன சொல்லுது? ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு அதுல எல்லாம் எப்படி இருக்கும்? பைத்தியமா இருக்கு. அதனால நம்மளை சுத்தி கதைக்கிற யாக்கள் ஆவிக்குரிய விடயங்கள், கடவுளுக்குரிய விடயங்கள், கடவுளுடைய வார்த்தையை குறிச்ச விடயங்கள், இறவார்த்த பணியினுடைய ஏற்படுகின்ற மாற்றங்கள், இதுகளை குறிச்ச சந்தோஷமும் பெருமையும் அதனால அவர்களுக்கு பெற்றரிக்கமும் ஒரு விதமான மன திருப்தியும் உண்டா இருக்குன்னா அது சரியான விஷயம். ஏண்டா அது ஆவிக்குரிய விடயங்கள் அவர்களுக்கு அவர்கள் அதைத்தான் பெருமையா நினைக்கிறீர்கள். ஆனா ஜென்ம சுபாவமான மனுஷர்கள் ஒரு நாளும் ஸ்பிரிச்சுவல் குட்னஸ்ல அவர்கள் பெருமைப்பட போறது இல்லை. ஸ்பிரிச்சுவல் குட், ஆவிக்குரிய நன்மை, ஆவிக்குரிய நன்மைகள் அவர்களுக்கு பைத்தியமாத்தன பெருமை இருக்கு. அப்ப அவர்கள் கதைக்கிறதுல என்ன, எப்படி இந்த வீடு எப்படி இருக்கு பாத்தியா, எப்படி நான் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டிட்டேன், இப்ப ஐயோ அப்பா நாங்கள் சைக்கிள் வச்சிருந்தனால இப்ப பாத்தியா இப்ப ஒரு மோட்டார் சைக்கிள் வச்சு இப்ப ஒரு பெரிய காரம் எடுத்துட்டேன். நான் ஐயோ முந்தி நான் இப்ப சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க, இப்ப நாங்கள் உலகத்துல எத்தனை பிசினஸ் இவ்வளவு லட்சாதிபதி கோடீஸ்வரனா நான் இருக்கிறேன். இதுகள் அவர்களுக்கு பெருமை, அதான் அவருடைய பெருமை. இது ஒன்றுமே ஆவிக்குரிய நன்மை இல்லை. இதெல்லாம் பூமிக்குரிய மேனன் இல்லை. இதெல்லாம் பூமிக்குரிய மேனன் இல்லை. நாங்கள் அதுக்காக நாங்கள் வீடு கட்டுறது பாவமோ, அல்லது நாங்கள் மோட்டார் சைக்கிளும் காரும் வச்சிருக்கிறது பாவமோ இல்லை, அல்லது நாங்கள் மூண்டே எடுத்து அல்லது பெரிய மெரிட்ல எல்லாம் பாஸ் பண்றது பாவமோ இல்லை. ஆனா அதால எங்களுக்கு பெருமை இல்லை. அது எங்களுக்கு அதால நாங்கள் பெருமை தேடுறது இல்லை. நாம அதால பெருமை தேடுறது இல்லை என்ற மனநிலையில நாம அப்ப ஏன் அதை செய்கிறோம்? ஏன்னா கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், இந்த பூமியில அவர் நாங்கள் சௌகரியமா வாழ்றதுக்கு எங்களை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி இருக்கிறார். அதனால அதை மிதமா அனுபவிக்க எங்களுக்கு சொல்லுற. மிதமா அனுபவிக்கிறதுக்கு சொல்ல விஷயம் எங்களுக்கு பெருமையா மாற இயலாது. எங்களுடைய படிப்பு நாம எடுத்த 3A அல்லது 4A யால கிறிஸ்துவும் அவற்றை அரசுக்கும் எவ்வளவு நாங்கள் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு பெருமை. நான் அந்த 3A எடுத்ததால அல்லது 8A எடுத்ததால நான் ஒரு பெருமிதமும் ஒரு பெருமையும் அடைஞ்சு கொண்டு வாழைகிறார். அது மண்ணுலக மனநிலை. அந்த 8A அல்லது அந்த 3A நாம கதைக்கிறது அது ஏன் வேதத்தையும் சாட்சியாமத்தையும் இன்னும் தெளிவா புரிகிறதுக்கும், அதால இந்த அவபக்தியான மனுஷனுடைய நடவடிக்கைகள் எங்க பிழைச்சு போகுதுன்றதை காட்டுறதுக்கும் அந்த 3A அல்லது அந்த 8A எங்களுக்கு கடவுள் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் பிரயோகிக்கிறோம். விளங்குதோ அந்த அப்ளிகேஷன் எப்படி கதைக்கிறோம் என்று. 8A எடுக்கிறதால உனக்கு வேதம் எவ்வளவு விளங்குது என்றுதான் கேள்வி. நீ 8 எடுத்து உனக்கு வேதம் விளங்கலே என்றா அதனுடைய அர்த்தம் நீ மண்ணுலக மனநிலையில் இருக்கிற, அதாவது கடவுளுக்கு எதிரான பகஞ்ச. நீ 3A லெவல்ல எடுத்துக்கிறதால உனக்கு அந்த உலக பொருளால நீ கிறிஸ்துவுக்காக எத்தனை பேருக்குள்ள தாக்கம் செலுத்துற, சுவிசேஷம் இதனூடாக எப்படி கடத்தப்படுறதுக்கு நீ ஒரு கருவியா இருக்கிற என்ற உனக்கு பெருமை.
நான் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சனான்னு தெரியுமான்றது இல்ல பெருமை. நான் சூப்பர் மெரிட்ல போய் நான் அந்த ஆக்ஸ்போர்டுல அல்லது நான் அந்த யூனிவர்சிட்டியில படிச்சனான்றதுல இல்ல பெருமை. அந்த படிப்பால கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவனுடைய அரசுக்கும் நீ என்ன பங்களிப்பு செய்யற என்றால் பெருமை. ஏன் படிக்கிறோம்? கடவுள் தன்னுடைய சாயல்ல படிச்சிருக்கிற எங்களை இந்த மண்ணுலகத்துல அவற்ற சாயல் எல்லாம் குழம்பி போயிருக்கிற மனுஷர்களுக்கு மத்தியில அவற்ற சாயல் எப்படி நீதி, அறிவு, பரிசுத்தம் என்றதை காட்டுறதுக்காகத்தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். ஆமே, இதை விட்டு போட்டு நமக்கு பெருமை தர்றதுக்கு படிக்க இல்லை. அப்படி யாராவது வேற சிந்தையா இருந்தா மாற்றிக்கொள்ளணும். நாம எங்களுக்கு பெருமை தர்றதுக்கு படிக்க இல்லை, அல்லது எங்களுக்கு ஒரு வேலை தர்றதுக்காகவும் படிக்க இல்லை. நாங்கள் படிப்பு கதைக்கிறது கடவுளுக்கா. ஏன் வேலை செய்கிறோம்? அதே நாம எபேசியர்ல மாத்துறாங்க, நீங்கள் மனுஷருக்கண்டு வேலை செய்யாம கர்த்தருக்கண்டு வேலை செய்யுங்க. கர்த்தருக்கண்டு வேலை செய்கிறோம். உங்களுடைய கண்ணை யாருல பதிக்கப்பட வேண்டும்? கிறிஸ்துவிலும் பதிக்கப்படணும். ஏண்டா மனுஷர் நாம வேலை செய்து கொடுக்கிற எஜமானங்களுக்கு என்ன ப்ரமோஷனும் எப்படி எங்களுக்கு ரிவார்டும் தருவார் என்றதுல இல்ல. எங்கட கண் பதிஞ்சு இருக்கிற மனநில நான் செய்கிற இந்த வேலைக்கு என்ன இந்த வேலைக்கு வச்ச கடவுள் இந்த கிறிஸ்து எப்படி சந்தோஷத்தால என்ன ஆசீர்வதிப்பார். இவ்வளவு என்ற நோக்கம். படிப்பு மாதிரிதான். நான் கட்டுற வீடு மாதிரி. இந்த வீடு கர்த்தருக்கு எப்படி பாதிக்கப்படலாம்? இந்த வீட்டுல கடவுளுடைய நாமம் எப்படி மகிமைப்படுத்தப்படலாம்? இந்த வீட்டுல ரட்சிப்பின் சந்தோஷ குரல் எப்படி கேட்கப்படுறதுக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள நான் நடக்கலாம்? கடவுளுடைய பிரசனம் இந்த வீட்டுல இருந்து அது வெளிப்படுறதுக்கு நான் இந்த கட்டுக்க இந்த வீட்டினுள்ள கூட கடவுள் எனக்கு எப்படி அதை செய்யலாம்? இதுக்காக வீடு. நான் எடுக்கிற வாகனத்தால கடவுளுக்கும் கடவுளுடைய மக்களுக்கும் என்ன பிரயோசனப்படலாம்? அல்ல அதுல நாங்கள் எங்கட முதல் யோசனை எங்கட இதை நாங்கள் வேறபூர்வமாக நாங்கள் இதுதான் சிந்தியா இருந்தா நாமல் கர்த்தரையும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காகவும் இவ்வளவு அக்கறை எடுத்து கவலைப்படுற எங்களுக்கு எங்களுடைய இந்த மண்ணுலக வாழ்க்கைய நல்லா வச்சுக்கிறதுக்கு அவரவரவு அக்கறை எடுத்து கவலைப்படுவேன். ஆமென். அதுல எங்களுடைய முன்னுரிமை எப்படி போக வேண்டும் கேள்வி. கடவுளும் கடவுளுடைய அரசுக்காக தான் இதுகள் எல்லாம் நாம முன்னிலைப்படுத்தி நாங்கள் செய்கிறோம் என்றால் ஏன் நாம உழைக்கிறோம்? நாங்கள் உழைக்கிறது கிறிஸ்துவனுடைய அரசுல வளர்ச்சிக்கும் கிறிஸ்துவனுடைய மக்களுக்கு பிரயோசனமாக இருக்கிறதுக்கு. அது செய்யப்படல என்னையும் இந்த குடும்பத்தையும் கடவுளால் கைவிட போறது இல்லை. நீங்கள் இல்லாதவனுக்கு கொடுக்கத்தக்கதாக உழையுங்க. உழைக்கணும் என்னத்துக்கு? இல்லாதவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. ஆனா பலவேற்ற பண்ணுடைய நோக்கம் என்ன? நல்ல ஒரு வேலை எந்த குடும்பத்துக்கு நான் உழைச்சு வழியா கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனா வேலை என்ன சொல்லுது? இல்லாதவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நல்ல வேலை செய்ய. அப்ப எங்களுடைய சிந்தனை கடற்கரைன்னு சொல்லிட்டால் உழைப்பு இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்காக உழைக்க சொல்லி, ஆஃப்கோர்ஸ் இல்லாதவனுக்கே கொடுக்கறதுக்கு உழைக்க சொன்னா தேவையோடு இருக்கிற எந்த குடும்பத்துக்கும் விசுவாச குடும்பத்துக்கும் எவ்வளவு தேவையோடு இருந்தா அதுக்கு எவ்வளவு நான் கொடுக்க வேணும். அதனால இதுகள் எல்லாத்தையும் எங்கட மனநிலை எங்கட யோசனை பரலோக சிந்தை இதுகள் எல்லாம் அது ஒரு நாளும் கடவுளுடைய கோபத்தை எங்களுக்கு மேல கொண்டு வராது. அது எங்களோட படிப்பிலேயோ எங்களோட வேலையிலேயோ எங்களுடைய முன்னேற்றங்களோ இருந்தாலும் அது பிரச்சனையை கொண்டு வராது. ஏண்டா கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே ஐஸ்வர்யத்தை தான் தரும். அதோட அவர் வேதனையை கடைசி வரையும் கூட்ட மாட்டாரு. எங்களோட யோசனை எல்லாம் யார மையப்படுத்தணும்? யாருக்காக? கடவுளும் அவற்ற ராஜ்யத்தின் புத்திரருக்காக தான் இவ்வளவு செய்யும். அதுல அடே நல்லா படிங்களாப்பா, நல்லா படிங்களா, நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் என்று நாங்கள் சொல்லிக்க என்னத்துக்காக அதை சொல்லுறோம்? உண்ட பெருமைக்கும் எந்த பெருமைக்கும் இல்ல. கிறிஸ்துவனுடைய மக்களும் ஞானிகள் அந்த ஞானங்களை கடவுளுடைய அரச விரிவுபடுத்துறதுக்கு எப்படி ஒரு ஏதுவா பயன்படுத்தலாம். படிச்ச குரூப்புக்களை போய் கதை கேட்க அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ல பார்க்கிறது எந்த அளவுக்கு படிப்பு இருக்கின்றது. அந்த படிப்பில நின்று கொண்டு கிறிஸ்துவன் தந்தவர் அது இதை விட இன்னும் மேலான விஷயம் இருக்கு கலைக்கிறதுக்கு ஏது உண்டாக்குறது அந்த படிப்பை பற்றி கேட்கிறோம். இதே இது நாம படிப்பும் இல்லாம போய் நின்று கதை கேட்கல.
அவங்க முதல் நீ ஒழுங்கா படிச்சுட்டு வா, அப்புறம் மிச்சம் எங்களோட கதைக்கலாம். அதனால இன்டெலெக்சுவல்ஸ், அறிவு உள்ள மனுஷர்கள், இந்த பூமியினுடைய ஆட்சிகளோட சம்பந்தப்பட்ட மனுஷர்களுக்குள்ள நாம கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டணுமோ அதுக்கு ஒரு பவுலும் ஒரு மோசையும் தான் தேவை. அதுக்கு பேதுருவும் ஜோவானும் சரி வர மாட்டினான். பவுலும் மோசையும் தான் தேவை. விளங்குறோம். அவங்கெல்லாம் அந்த ஞானங்கள்ல சகல ஞானங்களையும் கற்பிக்கப்பட்டு நின்று கதை கேட்கல உலகத்தவர் கூட ரிஜெக்ட் பண்ணாத லெவல்ல நின்று கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப எங்கட நோக்கம் என்ன? நாங்கள் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படியாவது மற்றவர்களுக்குள்ள அந்த ஒளி பாய்ச்சப்படுறதுக்கு இந்த பூமிக்குரிய இந்த விஷயங்களை ஒரு தளமா பயன்படுத்துறோம். அதான் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு அவர் 6ஆம் அதிகாரத்தில் கதை கேட்கல, உலக பொருளால உங்களுக்கு நண்பர்களை சிநேகிச்சு கொள்ளுவா. உலக பொருளால என்ன நண்பர்களை சிநேகிக்கிறது? என்னத்துக்கு எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? கடவுளுடைய அரசுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். உலக பொருள்கள் என்ன? படிப்பொரு உலக பொருள், வீடு ஒரு உலக பொருள், எங்கட வாகனங்கள் உலக பொருள், எங்கட வேலை ஒரு உலக பொருள். இந்த உலக பொருளால நாங்கள் கடவுளுடைய அரசுக்கு நாங்கள் சேர்க்கறதுக்காக பயன்படுத்த போறோம் அதுகளை. மற்றபடி அதுவும் எங்கட கடவுளாக்க இல்ல, அதுகள் எங்கட கடவுளாக்க இல்ல. அப்படி கடவுளாக்கு நாட சொன்ன என்ன? நீங்கள் 2 எஜமான்களுக்கு சேவகம் செய்கிறார். உலக பொருளுக்கும் கடவுளுக்கும் நீங்கள் ஒரே நேரத்தில் சேவகம் செய்கிறார். அவன் அப்ப நாம சரியான கவனமா இருக்கணும். தேவனுக்கு விரோதமான பகையாக நாங்க போகாம கடவுளுக்கு சிநேகிதராக இருக்க விரும்புகிறோம் என்றா, கடவுளுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் உட்பட நாங்களும் கடவுளுக்கு ஃப்ரெண்ட்ஸ், சிநேகிதர். அல்ல கிறிஸ்து தன் சீஷர்ல தன்னுடைய அப்போஸ்தலரை பார்த்து நீங்கள் எனக்கு சிநேகிதர் என்று அவர் அழைச்சார். ஏன்? கிறிஸ்துவனுடைய சிந்தைய இந்த மண்ணுலகத்துல எப்படி பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு மட்டும் யோசிச்சு அதுக்காக இந்த பூமியை தான் அவர் படைச்ச இந்த மண்ணுலக விடயங்களை பயன்படுத்துறையாக்க, அது ஒரு நாளும் அதை தங்களுக்கு சிநேகிதராக்க விரும்பாதையாக்க, அதுகளை பயன்படுத்தி கிறிஸ்துவுக்கு சிநேகிதர் ஆக்கிறதுக்கு விரும்புறையாக்க. அதனாலதான் தேவன் அவர்களை சிநேகிதர் என்று அழைச்சார். ஆபிரகாம் நான் கொண்டு வர இந்த கொள்ள பொருள்கள் அது எனக்கு தான் சுத்தம் பண்ணி நான் பிடிச்சிட்டு வந்தேன். ஆனா இந்த உலக பொருள்களால நான் எனக்கு ஒரு பெருமையோ அல்லது இதால நான் ஐஸ்வர்யவானாக நான் விரும்ப இல்லை. அதாவது எனக்காக வந்தவங்களை எடுத்துக்கொள்ளட்டும். அந்த எமோரியர், அந்த எமோரியர்ல இருந்து வந்த அந்த உடன்படிக்கை செய்திருந்த இந்த மம்ரேயின் சமபூமியில இருந்த எமோரியர் 2 பேர் அவங்களை எடுத்துக்கொள்ளட்டும். அது அவங்களுக்கான கூலி. எனக்கு உன்னதமான தேவன் எனக்கு நல்ல ஆசீர்வதிச்சிருக்கிறார். எனக்கு அதுக்கான அவர் உலக பொருள்களால எனக்கு ஒரு பெருமையை தேடிக்கொள்ள விரும்பல. தேவன் எனக்கு போதும், நான் செய்தது ஒரு நீதியான காரியம். அதுக்கு ஆனா அதுக்காக இவங்க வந்தவங்களுக்கு நீதி செய்யப்படணும், அதை கொடுத்துடு. மற்றபடி ஒரு செருப்பு துண்டு நான் எடுக்க யோசிக்கல, செருப்பு துண்டு எடுக்க யோசிக்கல. நாங்கள் மண்ணுலக மனநிலையா நாட்கள் என்ன செய்யணும்? பெட்ரோல் தட்டுப்பாடு கட்டாகட்டு ஓடி போய் நின்று ஏதாவது பெட்ரோல் இருக்கத்தக்கதா கொஞ்சமாவது இருக்கத்தக்கதா ஓடி போய் நின்று மினக்கட்டு சேர்த்து கொண்டு வந்து பிறகு இங்க வீட்டை கறந்து வச்சு போட்டு திருப்பி போய் நிற்கிற இங்கடா. இது மண்ணுலக மனநிலை. மண்ணுலக மனநிலை என்ன சொன்னாங்க? எதிர்காலத்துக்கு தேவன் எங்களுக்கு கவனிக்க மாட்டேன், எதிர்காலத்தை குறிச்சு ஒரு பயம். அது மண்ணுலக மனநிலையினுடைய ஒரு முக்கியமான ஒரு குறியாட்டு. நியாயமான காரணத்துக்காக ஒரு ஒன்றுமே இல்லை. அப்ப இதை செய்தாத்தான் நமக்கு எனக்கு அடிப்படை தேவை, எனக்கு விஷயம் என்ற தொழில் பேசிக்கா உதாரணம் தொழில். நாளைக்கு நான் கடலை போறதுக்கு எனக்கு மண்ணெண்ணெய் வேணும். மண்ணெண்ணெய் இல்லாம நான் தொழிலுக்கு போயிடாது. அதுக்காக நான் கட்டாயம் அதை நின்றுதான் எடுக்கணும்ன்றா ஒன்னும் செய்யல. கடவுளை நான் அப்படி அனுமதிக்கிறேன். உனக்கு நாளைக்கு இருக்குது அல்லது ஒரு 2-3 நாளைக்கு நீ வச்சிருக்கிற. அப்ப அதுக்காக நாம போய் நின்று மினக்கட்டு இவ்வளவு உனக்கு 2 நாள் 3 நாளைக்கு போய் தேவையான சிச்சுவேஷனை மாத்தலாம் தானே. விசுவாசிச்சா நீ பதற மாட்டியே. ஏன் ஏன் இல்ல வேற வழிகளை கடவுள் நமக்கு. அப்ப இது அடிப்படை தொழில் விஷயத்தினாக இருக்கிற. இது நான் வேலைக்கு போறது தொழிலுக்கு எனக்கு கட்டாயம் போர்ட்ல போறதுக்கு மண்ணெண்ணெய் வேணும். நான் ஆபீஸுக்கு போறதுக்கு எனக்கு பெட்ரோல் அவசியம் இல்லை. இந்த இடத்துல நான் கதைக்கிறேன். நடந்து வந்து பஸ் ஒன்று போய் இறங்குறதுக்கு கடவுள் வழி வச்சிருக்கிற. அவன் அதை விட்டு போட நீ என்னத்துக்கு மினக்கட்டு போய் 4-5 மணிக்கு நம்ம நின்று ஏன் அதை பதறி எடுக்கணும்? யோசிக்க வேணும். மண்ணுல
கர்த்தர் தந்த மக்களுக்கு இது தேவை என்று அறிஞ்சிருக்கிறாரே. அதெல்லாம் நம்மளுடைய விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்க. அந்த மண்ணுலக மனநிலையில இருக்கிற ஆட்கள், அநேகமான ஆட்கள் இதை குறித்து பதறி அந்த பிரச்சனை என்றா இங்க பிரச்சனை. கர்த்தர் இதை கொண்டு வரார். அப்ப எங்கட நாட்டிலையும் அவர் எப்படி அதை கையாளணும் அவருக்கு தெரியும் என்றதை விளங்குகிறார்கள். கர்த்தர் எப்படி நாங்கள் வளமையாகவே கவனமாக இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கபடியால கிழமை நாம் அடிச்சு கொண்டு இருக்கிறோம் என்றால் நாம வெயிட் பண்ண வேண்டியது. அது அடுத்த கிழமை கடவுள் எப்படி அதை கொண்டு வர வேண்டும் பார்ப்போம். நாங்கள் பொறுப்போம். ஏன்னா பதற தேவையில்லை. கர்த்தர் கிருபையாக ஏதோ தயவுகளை உண்டு பண்ண முடியும். எங்களுடைய டைமை வேஸ்ட் ஆக்காம நாங்கள் இருக்கிறத கணக்கு பண்ணி நாம போறோம். ஒரு முறையும் போத நமக்கு 2 கட்டுதான் இருக்கு. நாங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு ஒண்ணு செய்ய ஒருக்க போய் பார்த்துட்டு வரட்டும். நான் ஐயா லைன்ல இருப்பாங்க. அப்ப புறையினத்தை போய் பாக்குறது இன்றைக்கு நீ வந்தது அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் விட்டு போட்டு பஸ்ல ஏறி போ. ஏன் கத்திர நாள்ல போய் என்ன நீ லைன்ல இருந்தா போற கிடைக்கும் உறுதிப்பாடும் இல்லை. ஆனா கத்தரை தெரியும் நமக்கு என்ன செய்யணும் இருக்கிற பிளத்தோட நீ போ மிச்சப்பா. அது என்ன சாவச்சேரி தாண்டேகள் அப்பதான் வந்து அடிச்சுட்டு ஃப்ரீ முதல் தரமா போய் ஃபுல் டேங்க ஃபில் பண்ணிட்டு அப்படியே போக கடவுள் வைக்கிறார். கடவுளுடைய ராஜ்யமும் கடவுளுடைய நாளும் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்ற யோசனையோட பரவாயில்ல இந்த சூழ்நிலையில நாங்கள் தியாகம் பண்ண ரெடி. ஏன்னா கடவுளுடைய நாள் பரிசுத்த குலைச்சல் ஆக்க கூடாது இருக்கிற எங்களுக்கு அதற்கு இறுதியாக செய்து போறேன். ஆனால் எங்களை ஆண்டவர் ஐயா கொஞ்சம் பொருள் நாம பார்ப்போம் இது நடக்கட்டும். சரி சைக்கிள் இருக்குது சைக்கிள் கிட்ட இதுல சைக்கிள் போ. ஏன்னா எல்லாரும் எல்லாச்சரும் அதுல நிக்கிற எல்லாரும் மண்ணுலக மனநிலையில் நான் சொன்ன மாதிரி தேவை மிகவும் அத்தியாவசிய தேவைகளோடையும் சில பேர் நிக்கிறாங்க. அது நாங்கள் லைன்ல நிக்கிற எல்லாரையும் பார்த்து இதுல எல்லாம் மண்ணுலக மனநிலை என்று சொல்ல இல்லை. ஆனா அப்படி நிலைமைகள்ல அது அவசரப்பட்டு நிக்கிற நமக்கு ஒரு அரைச்சாங்கி இருக்கா பேசாம அதை வச்சுக்கொண்டு அந்த அவசரத்துக்கு ஏதாவது தேவைக்கு ஓடுறதுக்கு சைக்கிளை யூஸ் பண்ணல யூஸ் பண்ண தேவன் அந்த சூழ்நிலை எப்படி நாங்கள் பரலோகவாசிகளை யோசிக்கிறோம் என்றதான் அவர் பார்க்கிறார். அதை விட்டு போட்டு நாமளும் பதறி அடிச்சு ஐயோ என்ன செய்ய போறோம் என்ன செய்கிறது. கடவுள் எங்களுக்கு இப்ப வச்சிருக்கிற சூழ்நிலைக்குள்ள நாம எப்படி கடவுளுக்குள்ள சமாதானமா சந்தோஷமா வாழ்றோம். உலகத்துல இந்த விஷயம் இல்லாம போனோட என்ன செய்ய போறோம் என்று யோசனை எங்களுக்கு அவசியம் இல்லை. அவர் எங்களுக்கு என்ன செய்யணும் அவர் அது அவர் பிரச்சனை அவர் பார்த்துக் கொள்ளட்டும். அவர் எங்களுக்கு சௌகரியமே ஏற்படுத்துறார். அதுக்காக நாங்கள் சௌகரியமே தேடாம இல்ல. அவரே தெரியும் நீ 8th கீரைக்கு தண்ணி பாய்ச்சின மாதிரி இங்க தண்ணி பாய்ச்ச தேவையில்லை. அங்க ஏறி நின்று உலக்குலக்கண்டு உலக்கி காலால மிதிச்சு தண்ணி எல்லாம் பாய்ச்சி கொண்டிருந்த நான் உனக்கு லேண்ட்ஸ்கேப்லயே தண்ணி தண்டவாடுல வலிஞ்சு வர மாதிரி மழையை கொடுத்து உனக்கு செய்யப்படுறா. உனக்கு அவ்வளவு நான் நல்ல சௌகரியமா இருக்க வைக்கிறேன். அதான் கர்த்தர் கொடுக்கிற நாடு. அவர் எங்களை சௌகரியமா வைக்கிறதுக்கு விரும்புற கடவுள். நாங்கள் தேவையில்லை சௌகரியத்தை. அவருக்கே தெரியும் நாங்கள் சௌகரியமா கம்ஃபர்டபுளா வாழ்றது விருப்பம் என்று. ஆறுதலா வாழ்றது விருப்பம் என்று தெரியும். எங்களுக்கு இது குழம்புனா ஒரு ஆறுதல் இல்லாம போகும் என்றது தெரியும். ஆனால் நாங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை. பதற வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தோம் கத்தத கிருபியாலும் சரியாண்டு தயவு சரியா ஒரு கிழமை எல்லாம் கிளியர் ஆகிட்டது. கடவுள் இங்க இருக்குது ஃப்ரீயா இருக்குது ஒரு தரம் இல்லையா வந்து அடிக்க போறீங்களா அடிங்களா போய் 2 ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு வர்றது ஓட்டு கிழமை. ஆகல மண்ணுலக மனநில அது எதிர்காலம் பயப்படுறதுக்குரிய விஷயம். நமக்கு நிகழ்காலத்திலே பிரச்சனை வந்துடும். இந்த இன்னும் ஒரு பிரச்சனை இல்ல. அவங்க சொல்லி கொண்டிருக்காங்க இருக்கடா 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 இதுகள் விட்டாத்தான் மண்ணுலக மேலாண்மையில இது தேவனுக்கு எதிரான பகை. இந்த பகை கடவுளே எங்களுக்கு எதிரியா மாறினா எப்படி இருக்கு? பிறகு என்ன இஃப் காட் இஸ் அவர் எனிமி பிறகு நாங்கள் செத்தாலும் ஆறுதலா வாழ போறது. நாங்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு பிரிஞ்சாலும் நாங்கள் ஆறுதலா வாழ போறது இல்லை. அங்க அழுகையும் பெற்கடிப்பும் பெற்றும் ஆறுதலற்ற நிலைமையில நாமல் வாழும். அதனால சரியான கவனம். கடவுளை எங்களுக்கு எதிரியாக்கிற வேண்டாம். கடவுளை எப்பயுமே எங்களோட சிநேகிதரா வச்சிருக்க வேணும். God must be our friend. God must be our friend. கடவுள் எங்களுடைய சிநேகிதரா இருக்கணும். கடவுள் எங்களுடைய சிநேகிதரா இருக்கணும் என்றால் கடவுள் எங்களுக்கு கிறிஸ்துவினூடாக தன்னை நம்ப சொல்லி தன்னுடைய வசனங்களை ராஜ்யத்தை குறித்து என்னத்தை சொல்லி இருக்கிறாரோ அதுக்கு உலக பொருள்கள் யாவற்றையும் பயன்படுத்த வேணும்.
பயன்படுத்துற மனநிலையோட முன்னுரிமை கொடுக்கிற மனநிலையோட வாழ்ந்தா தேவன் எங்களோட ஃப்ரெண்ட். பிறகு என்ன, நான் செய்ய போறத மறைப்பேனோ, நான் ஐயோ அவருக்கு சொல்லுவேன் கட்டாயம். அவர் எங்களுக்கு தான் தந்த வழிகளை காட்டி தெரிந்து கொண்டிருப்பார். ஆகல இதை நாம கவனி. ஆனா பிலிப்பி சபையில பூந்த அந்த போதகர் இதை சொல்லி கொடுக்க இல்லை. நீங்கள் எபிரேயர் என்பதை மறக்க வேண்டாம், நீங்கள் விருத்த சேதம் உள்ளது என்பதை மறக்க வேண்டாம். அப்புறம் கோத்திரம் கோத்திரமாக ரகதச்சுக்கொண்டு இதுதான் நமக்கு பரலோகம் உறுதிப்படுத்தப்பட்டு நிச்சயமா இருக்கிறது. இது இல்ல பிரச்சனை. கிறிஸ்து எங்களோட இருக்கிறார் என்றது நிமித்தம் பயப்பட வேண்டாம். கிறிஸ்துவன் எங்களுடைய பெருமை என்ற நிமித்தம் நாம பெருமைப்படுவோமாக. அதான் பிரச்சனை. கிறிஸ்து மாம்சத்தின்படி எங்களுக்கு பிறந்தவர், அதனால அது எங்களோட பெருமை, யூதா கோத்திரத்தின் பெருமை. பவுல் நாங்கள் கிறிஸ்துவ மாம்சத்தின்படி இவ்வளவு நாள் அறிஞ்சிருந்தாலும் இனிமேல் மாம்சத்தின்படி அவர் அறியோம் அவர் எபிரேயன், அவர் யூதா கோத்திரத்தால், அவர் ஒரு விருத்தசேதம் செய்த மனுஷன் என்ற இந்த மாம்சத்துக்குரிய பெருமைகளால கிறிஸ்துவ நாங்கள் இனி பார்க்க மாட்டோம். அவர் புரஜாதிகளுக்கு கடவுள். அதனால அவரை மாம்சத்தின்படி நாங்கள் இவ்வளவு காலமும் விளங்கி இருந்தாலும் கவனம், இனிமேல் மாம்சத்தின்படி அவரை அறிய வேண்டாம். அவரை ஆவிக்குரிய அல்லது பரலோகத்துக்குரிய விதமாக விளங்கிக் கொள்ளுங்க. அவர் பரலோகத்தில இருந்து இறங்கி வந்த கடவுள். அவரை பரலோக வாசியத்தில் விளங்க வேணும். அதை விட்டு போட்டு வெறும் மாம்சத்துக்குரிய மனுஷன் அவரை யோசிச்சிட வேண்டாம் என்றதான் பவுல் அப்போஸ்தலன் இன்னும் ஒரு இடத்திலே அதை கலைக்கிறார். இல்ல மாம்சம் இவ்வளவு காலம் அவர் எங்கேயாவது கொருந்தியரா அவரை நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனிமேல் மாம்சத்தின்படி அறியோம் இல்ல எங்கிறாப்ப ஒன்று வருந்தீரா அதாவது நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து சொல்லுங்க. We don't know Christ in a fleshly manner. மாம்சத்துக்குரிய விதத்தில் கிறிஸ்துவ நாங்கள் அறிய மாட்டோம். ஓகே, சோ 2 கொரிந்தியர் 5:16 2 கொரிந்தியர் 5:16 ஆகையால் இது மேற்கொண்டு நாங்கள் ஒருவரை மாம்சத்தின்படி நாங்கள் அடையாளம் பார்க்க மாட்டோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் அவர் யாரு, எங்க பிறந்தவர், யாரு வளர்ப்பு தந்த, யாரு அவரை பெற்றது, இந்த மாம்ச விஷயங்கள், இந்த கோத்திரம் எப்படி எல்லாம் அறிஞ்சிருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறிய மாட்டோம், அறியோம். அதாவது அவரை ஏதோ ஒரு ஜூதனாக, ஒரு எபிரேயனாக, ஒரு விருத்தசேதம் அடைஞ்ச ஆளாக அப்படி பார்க்க மாட்டோம். அவரை எப்படி நாங்கள் பார்ப்போம்? அவரை புது சிருஷ்டிக்குரிய காரணத்தான் பார்ப்போம். அதாவது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கடவுளா மட்டும்தான் பார்ப்போம் அவரை. இதான் நாங்க பவுலுடைய ஆர்கியுமென்ட். சோ நாம சரியான கவனமா இருக்க வேண்டும். கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் இந்த பூமியில நல்லா இருக்கிறதுக்காக, கிறிஸ்தவ சமயத்தை தழுவிக்கொள்றதுக்காக நாங்கள் பார்க்க இல்லை. நாங்கள் இந்த பூமியில கிறிஸ்துவையும் கிறிஸ்தவ சமயத்தையும் தழுவிக்கொண்டது பரலோகத்தில இருந்து இந்த பூமியை படைச்ச கடவுள் தண்ட சாயல்ல நாங்கள் இந்த பூமியில குறிப்பிட்ட காலம் வாழணும் என்று அவர் எங்களோட வாழ்க்கைக்கான வழிகள் எல்லாத்தையும் எழுதி வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். அதுக்கு நன்றி அறிதலா வாழ்றதுக்கு தான் இந்த பூமியில நாங்கள் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் நாங்கள் சார்ந்திருக்கிறோம். அதை விட்டு போட்டு சேர்ச்சுக்கு வந்தா சாப்பாடு கிடைக்கும், சேர்ச்சாக்களா இருந்தா நாம பெரிய பொசிஷனுக்கு வரலாம் என்று முந்தி மிஷனரி மேர் அவலத்தையும் தியாகம் பண்ணி அவங்களிங்க வந்துடுறாங்கன்னா நம்முடையாக்க கடைசியில சோத்து கிறிஸ்தவமாக்கின மாதிரி நாங்கள் கிறிஸ்தவத்தை ஆக்க இல்லை. நாங்கள் சென்ட் ஜான்ஸ் காலேஜிலேயோ அல்லது சுண்டுக்குழியிலேயோ அல்லது கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்ல நாம போய் சேர்றதுக்கான காரணம் அதுல இருக்கிற ஒரு பெருமைக்காக இல்லை, மாறாக கிறிஸ்துவனுக்கு எதிராக இருக்கிற போலி சமயங்களை கொண்டிருக்கிற அந்த பள்ளிக்கூடங்கள்ல இருந்து விலகி இருக்கிறதுக்காக. ஆனா அதுக்காக நாங்கள் இது முழுக்க முழுக்க போலி சமயமே இல்லாத பள்ளிக்கூடம் என்று நாங்கள் யோசிக்கவே இல்லை.
இஞ்ச போலிச்சாமியன் தான் இங்கேயும் படிப்பிக்கிறேன். ஆனா பேரளவிலேயாவது அது ஜான்ஸ், அப்போஸ்தலன் ஜோவானுடைய அல்லது பேப்டிஸ்ட் அல்லது திருமுழுக்க ஜோவானுடைய ஒரு பள்ளிக்கூடம் என்ற பேர்ல இருக்கிறதுக்காக போறோம். அது சென்ட் பேட்ரிக், அது அங்க மிஷனரியாக வந்த ஒரு சீர்திருத்த போதகருடைய ஒரு பேர்ல நமக்கு அப்ப எப்படி தெரியும், இப்பதான் வடிவா தெரியும். அவங்க எல்லாம் ரிஃபார்ம்ட் ஆக்கல். ஆனா கடைசியில அவங்கள மாதாவையும் சுருவத்தையும் வச்சு வணங்க வலிக்கிட்டாங்க. இப்படி நாங்கள் ஒரு ஹிந்து காலேஜ் என்ற பேர்ல இருக்கிறத விட நாங்கள் கிறிஸ்துவோடைய பேர்ல இருக்கிற ஒன்றுக்கு போறடி. அதுக்காக அங்க கிறிஸ்து பிரசங்கப்படுறாருன்றதுக்காக போக இல்ல. ஏன்னா அங்க அப்படி இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா கிறிஸ்தவ பாக்குற நாங்கள் எதுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டோம். ஏன் எங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்காலர்ஷிப்பை பாஸ் பண்ண வச்சு ஒரு நல்ல இந்த யாழ்ப்பாணத்துல தேசிய பாடசாலைகள்ல திறமான பாடசாலை என்னன்னு கேட்டா ஜப்னா ஹிந்து காலேஜும் எல்லாம் வேம்படி இருந்தான். அதுல இந்த ரெண்டு தான் படிப்புக்கு தரமான பள்ளிக்கூடாங்க. இப்ப எங்க பிள்ளைகளும் படிப்புக்கு தரமான இதுகளை கொண்டு அங்க போட்டு படிப்பிக்க தெரியாது. ஏன் போறோம் இல்ல, கிறிஸ்துவனுடைய அரசுக்காக நாங்கள் தைரியமா நிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அந்த சிந்த எங்களுக்குள்ள இருக்கிறபடியே நாங்கள் தூய்மையா தோன்ற எல்லாத்தையும் இருக்கிறோம். அது பேர்ல இருந்தா கூட இருக்கிறோம், அது ஹிந்து என்ற பேர்ல இருந்தா கூட இருக்கிறோம். என்ன கிறிஸ்துவ பார்க்கிற அவர் நாங்கள் எகிப்தினுடைய அவ்வளவு சந்தோஷத்திலையும் ஞானங்களுக்களையும் கற்று வந்து நிக்கிறதையில் அவர் பார்க்கிறது. நாங்கள் அவற்ற சனங்களோட பாடுபட்டு நாங்கள் வாழ்வோம் என்றுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அதனால அதுக்குள்ளேயும் எங்களை உயர்த்துறதுக்கு அவராக முடியும். அதனால அவருக்கு உயர்த்துறது தாழ்த்துறது சிம்பிள் வேலையாக்கல. அவர் ராயல் ஃபேமிலியில பிறந்தவனையும் பிச்சைக்காரனாக்கி போட்டு போயிருக்கிறார். அதே பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்து ஆட்டுக்கு பின்னால போய் கொண்டிருந்தனையும் தூக்கி அவர் ரோயலாயும் ஆக்கி இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் ராயல் ஃபேமிலியில வளர்க்கப்பட்டையால இறக்கி பாடுபட வச்சு ட்ரெயின் பண்ணி திருப்பி அவனை பெரிய லெஜிஸ்லேட்டர் லோ கிவரா மாத்துறதுக்கும் அவரால முடியும், சட்ட வழங்குனரா கோசைய மாத்துறதுக்கும் அவரால முடியும். பலத்தடுத்து இறக்கி திருப்பி உயர்த்தி அதனால பெற்றும் லோகியோர் பரம்பரையில படிச்சு வந்தியாக கடைசியில இந்த மண்ணுலக வாசி மாதிரி முட்டாளாக்கி அவங்கள போறதுக்கு கடவுளை ஆக்குறதுக்கு முடியும். அதனால எங்களுடைய ஆண்டவருக்கு உயர்த்துறது தாழ்த்துறது எல்லாம் சின்ன காரியம். அவருக்கு பெரிய காரியம் குமாரனுடைய சாயலுக்குப்பா பூரண வளர்ச்சி அடைகிறோமான்றது மட்டும்தான் அவருக்கு பெரிய காரியம். ஆமென். அதுக்கேற்ற விதத்துல எங்களோட உலக விஷயங்களை நாம பயன்படுத்தி அவருக்கு எதிரியாகாம வாழ்றது நாமல் பரலோகவாசிகள் என்றதுக்கான நிரூபணம், நாமல் அந்த பாவத்திலிருந்து விலகி இருக்கிறோம் என்றதுக்கான உறுதியான ஒரு அடையாளத்தை எங்களுக்கு கொடுத்து கிறிஸ்துவே தொடர்ந்து எங்கள் கிருபையார்ந்து எங்களை வழி நடத்துவாரா. ஆமென்.